வெல்கம் டு டுடேஸ் எபிசோடு. இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த டெக் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு பஸ்ஸிங்கான ஒரு டாபிக் என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கோமட் ப்ரௌசர் அப்புறம் வந்துட்டு கோமட் சர்ச் இன்ஜின் வந்துட்டு இப்போது ரெண்டு டாபிக் வந்துட்டு ரொம்பவே வைரலாக வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு இந்தியாவோட சர்ச் இன்ஜின் ப்ரௌசர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் சில பேர் வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இப்போது க்ரோம் ப்ரௌசரை வந்துட்டு வாங்க போகிறதா வந்துட்டு இன்னொரு ஒரு டாபிக் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி பேசுகிறன்ற மாதிரிக்க யோசித்தோம். இப்போ இதில் நிறைய பேர் வந்துட்டு இந்த பெர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இந்தியாவோட ஒரு கம்பெனின்ற மாதிரிக்க ஒரு சில பேர்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது பெர்ப்ளெக்சிட்டின்றது வந்துட்டு ஒரு அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. அதோட ஒன் ஆஃப் த ஒரு ஃபவுண்டர் தான் வந்துட்டு இந்தியாவோட சேர்ந்த ஒரு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஃபவுண்டரில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ன்ற மாதிரிக்க இருக்கிறாரு. பட் நிறைய பேர் வந்துட்டு அதை என்னமோ ஒரு இந்தியாவோட கம்பெனி, ஒரு இந்தியன் கம்பெனின்ற மாதிரிக்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு இந்தியன் கம்பெனி கிடையாது முழுக்க. அதோட ஃபவுண்டர் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் வந்துட்டு தான் இந்தியன் ஆரிஜின் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பெர்ப்ளெக்சிட்டின்ற கம்பெனி வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸில் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு மார்க்கெட்டாக வந்துட்டு இந்தியாவை பார்க்குறாங்களே தவிர்த்து அது முழுக்க ஒரு இந்தியன் கம்பெனி வந்துட்டு கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்தியாவுக்கான ஒரு ப்ரௌசர், சர்ச் இன்ஜின் இதெல்லாம் வந்துட்டு வேணும், ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்தியாவோட வந்துட்டு ஒரு டிஜிட்டல் சாவரனிட்டி அப்படின்ற மாதிரிக்கு ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். இப்போது இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போது நம்ம டிஜிட்டல் சாவரனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு பார்த்தோன்னா, இப்போது டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, மணி டிரான்சாக்ஷன், இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கலாம், டெபிட் கார்ட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு மேஜர் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம குளோபல் லெவலில் வந்துட்டு பார்த்தோன்னா, இப்போது மாஸ்டர் கார்டு இருக்காங்க, அப்புறம் விசா கார்டு இருக்காங்க. இங்கே ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் வந்துட்டு. ஸோ இவங்க வந்துட்டு இப்போது குளோபல் லெவலில் வந்துட்டு இந்த கார்ட்ஸை வந்துட்டு நம்ம நிறையா கண்ட்ரீஸில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ நம்ம இந்தியாவோட ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போது கவர்மெண்ட்டோட கம்பெனி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு வந்துட்டு NPCIன்னு வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த NPCI வந்துட்டு இஷ்யூ பண்ண ஒரு கார்டு தான் வந்துட்டு ரூபே கார்டு. இப்போ இந்த ரூபே கார்டும் வந்துட்டு இப்போ உலகம் முழுவ வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 180 கண்ட்ரீஸ்ட்ட மோர் தென் 100 கண்ட்ரீஸ்ட்ட வந்துட்டு நம்ம இப்போ இந்த ரூபே கார்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு டிஜிட்டல் சோவர்னிட்டி. இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு உலகம் முழுக்க வந்துட்டு இந்த மணி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபீல்டில் வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது வந்துட்டு ஒரு பிரச்சனை ஏற்படும். இது என்னென்னு வந்துட்டு பார்த்தோன்னா, இப்போது அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்துட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஒரு விதமான ஒரு டைரக்ஷன் கொடுத்தாலும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இப்போது 2022 மார்ச் இந்த டைமில் வந்துட்டு இப்போது ரஷ்யா வந்துட்டு யுக்ரைனை வந்துட்டு இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ற மாதிரி. ஸோ ரஷ்யா வந்துட்டு இந்த ஒரு ஆக்ஷன் வந்துட்டு மிலிட்ரி ஆக்ஷன் வந்துட்டு யுக்ரைனுக்கு எதிராக எடுத்தனால வந்துட்டு இப்போ மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இந்த மாதிரியான அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு நாங்கள் ரஷ்யாவில் வந்துட்டு இப்போது சர்வீஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு டிசிஷன் வந்து பண்ணாங்க. இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2022 அப்புறமா வந்துட்டு மாஸ்டர் கார்டோ இல்லை விசா கார்டோ வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு இஷ்யூ பண்ண மாட்டேன்ற மாதிரிக்கு ஆயிடுச்சு. இதனால் வந்து இப்போது ஏற்கனவே இஷ்யூ பண்ண கார்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுவும் வந்துட்டு டொமஸ்டிக்காக ரஷ்யா நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த மாஸ்டர் கார்டோ இல்லை விசா கார்டோ வந்துட்டு பயன்படுத்த முடியுன்ற மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போது ரஷ்யன்ஸ் வந்து நினச்சாங்கன்னா இந்த மாஸ்டர் கார்டையோ இல்லை விசா கார்டையோ வந்துட்டு இப்போது வேறு கண்ட்ரீஸில் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனே வந்துட்டு ஒரு கிரிப்பிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்கு. ஏன்னா இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்விஃப்ட் கோட் அப்படின்ற ஒரு விஷயமும் கூட இருக்குது. இது வந்துட்டு நாடுகள் வந்துட்டு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு எடுத்துட்டாங்க. இதனால் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட்னால வந்துட்டு மணியை வந்துட்டு வேறு ஒரு நாட்டுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, அவங்க ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போது 2022 அப்புறம் வந்துட்டு இந்த மாஸ்டர் கார்டு, விசா கார்டு வந்துட்டு ரஷ்யன்ஸ்னால் எடுக்க முடியாது. பட் ஆனால் ஏற்கனவே இருக்கிற கார்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். அதுவும் இன்டீரியர் ரஷ்யாக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நாளைக்கு இந்தியாவுக்கும் வரலாம். அந்த ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இப்போ ரூபே கார்டு வந்துட்டு இப்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து பூஸ்ட் பண்ணி நிறைய
டைஸ்லாம் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிஸோடு வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போது சிங்கப்பூராக இருக்கலாம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம், அப்புறம் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சில கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த நாடுகள்லாம் வந்துட்டு இப்போது ரூபே கார்டு வந்துட்டு ஒர்க் ஆகும். இது வந்துட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு நம்மளோட ரூபே கார்ட்ஸோட டைப் வந்துட்டு விரிவாக்கம் செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு நிறைய பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, வெளிநாடுகளில் இருக்க பேங்க்ஸ். உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்துட்டு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸோட பேங்க்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேறு கண்ட்ரீஸில் இருக்க பேங்க்ஸோட நம்ம கவர்மெண்ட்டோட அந்த ரூபே கார்டை வந்து டைப் பண்ணும்போது அங்கே இருக்க அந்த ஏடிஎம்ஸ்லேயும் இல்லை பேங்க்ஸ்லேயும் வந்துட்டு இந்த ரூபே கார்ட்ஸ் வந்துட்டு பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்துட்டு இப்போது இந்தியாவுக்கான ஒரு சர்ச் இன்ஜினோ இல்லை ப்ரௌசரோ வந்துட்டு ஏற்படுத்தணுன்ற ஒரு டிசிஷன். அதுக்காகத்தான் வந்துட்டு இப்போ இந்த கோமட் ப்ரௌசர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டிஸ்கஷன் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இப்போது இந்தியாவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு இண்டிஜினியஸான ஒரு டெக் கம்பெனி வந்துட்டு இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லேயோ இல்லை சோஷியல் மீடியா ஃபீல்ட்லேயோ வந்துட்டு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதோட பேர் தான் ஹைக்கு. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹைக்கை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்துட்டு 2012 வந்துட்டு பாரதி மிட்டல்னு நினைக்கிறேன், அவங்களோட வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபவுண்டர் தான் வந்துட்டு இந்த ஹைக் கம்பெனியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு 2021 வரைக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு சர்வீஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது அவ்வளோவா வந்துட்டு குளோபலால் இருக்கிற மற்ற கம்பெனிஸோட ஃபைட் பண்ண முடியல, ஹெவி காம்படிஷன் மார்க்கெட்டுன்றனால அந்த கம்பெனி வந்துட்டு அவுட் ஆஃப் சர்வீஸாக வந்துட்டு போயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு 2012 வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஹைக்குன்னு ஒரு கம்பெனி வந்துட்டு இருந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த ஹைக் கம்பெனி இருந்தது தெரியுன்ற கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊர்லேயும் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது, டிசிஎஸ், ஜோகோ, இந்த மாதிரியான டெக் கம்பெனிஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு நார்மல் பீப்புள் டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்ஸை வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இருக்கிற கம்பெனிஸும் வந்துட்டு இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிஸாக தான் நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு சைனாலாம் எடுத்துக்கிட்டோன்னா டிக்டாக் இருக்குது, அமெரிக்கன்ஸ் கம்பெனிஸ்னு எடுத்துகிட்டோன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த எல்லாமே வந்துட்டு அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். ஸோ இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஃபீல்டில் வந்துட்டு இந்தியன் கம்பெனிஸ் வந்துட்டு இப்போது கரண்ட் டைமில் வந்துட்டு எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது தான் அந்த ஹைக்குன்ற கம்பெனியை வந்துட்டு. இப்போ அதுவும் வந்துட்டு அவுட் ஆஃப் சர்வீஸாக வந்துட்டு போயிடுச்சு. பட் இந்த ஆனால் வந்துட்டு இப்போது ஃப்யூச்சரில் வந்துட்டு இப்போது டிஜிட்டல் சோவனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்தியாவுக்குன்ற வந்துட்டு ஒரு கம்பெனிஸ் வந்துட்டு தேவை தான். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு இப்போது ட்விட்டருக்கு வந்துட்டு இந்தியன் கம்பெனிஸில் வந்துட்டு ஏதோ மாதிரி ட்விட்டர் மாதிரியே வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் சைடில் வந்து ஒன்று புஷ் பண்ணாங்க. பட் ஆனால் அதுவும் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸோ இல்லை அதோட மார்க்கெட் ஷேர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலை. அதுவும் வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு எடுபடாமல் போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியாவுக்குன்னு வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு இல்லையா, இது மாதிரிக்கு வந்துட்டு இந்தியன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வந்துட்டு ஒன்று உருவாக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இப்போது மைக்ரோசாஃப்ட்டுக்கும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற நயாரா எனர்ஜி கார்பரேஷன்ற ஒரு ஆயில் கம்பெனிக்கும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அந்த இந்தியன் கம்பெனிக்கு வந்துட்டு அவங்களோட சர்வீஸ்லாம் கொடுக்காம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அது கோர்ட் கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணாங்க. இதுவும் வந்துட்டு எதனால் ஏற்பட்டுச்சுன்னு வந்துட்டு பார்த்தோம்னா, இப்போது இந்தியன் கம்பெனியான அந்த நயாரா வந்துட்டு ரஷ்யாக்கிட்டேருந்து வந்துட்டு ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்துட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இன்டியூஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போது நீங்கள் நயாரா கம்பெனிஸ் வந்துட்டு இந்த சர்வீஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து ரஷ்யாட்டிருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னதுனால வந்துட்டு சாங்ஷன்ஸ் வந்துட்டு இம்போஸ் பண்ணனால அவங்களோட சர்வீஸ் வந்து அந்த இந்தியன் கம்பெனிக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இது எப்படியும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு எப்படியும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதனால் ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு இந்தியாவுக்கு டிஜிட்டல் சோவனிட்டி அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த டிஜிட்டல் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கிற டெக் கம்பெனிஸை பற்றி பேசலான்ற மாதிரி டிசிஷன் பண்ணோம். ஸோ இந்த வீடியோக்கான பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.